யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 163வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 161ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். முதலாவது கேள்வி, கல்வி எவ்வாறான பணி என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இதற்குரிய சரியான விடை மனிதாபிமான பணி. இரண்டாவது கேள்வி, குமுதினி படகு படுகொலையின் எத்தனையாம் ஆண்டு நினைவு நெடுந்தீவு இறங்குதுறையில் நினைவு கூறப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 41ஆம் ஆண்டு. மூன்றாவது கேள்வி, அருட்தந்தை மங்களராஜா அவர்களின் குருத்துவ பொன்விழாவென்று வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன? இதற்குரிய சரியான விடை யாழ் மண் திருகவை வரலாற்று பதிவுகள் சில. நான்காவது கேள்வி, யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி 3ஆம் நிலை உயர் பட்டப்படிப்புகள் நிலைய நிர்வாக அலகின் கட்டிட திறப்பு விழா யாருடைய தலைமையில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை அகவொளி குடும்ப நல மைய இயக்குனர் அருட்தந்தை டேவிட். ஐந்தாவது கேள்வி, அருட்தந்தை ரோய் ஃபெர்டினண்ட் அவர்களின் குருத்துவ வெள்ளி விழா நிகழ்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை பலாலி புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில். ஆறாவது கேள்வி, யாழ்ப்பாணம் புனித சார்ல்ஸ் மகா வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட சிறுவர் பூங்காவை திறந்து வைத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை பிரான்ஸ் பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் திரு டேவிட் அண்டன் ராஜ்குமார். ஏழாவது கேள்வி, மணற்காடு புனித அந்தோனியார் ஆலயத்தில் நற்கருணை கண்காட்சியை முன்னெடுத்தவர்கள் யார்? இதற்குரிய சரியான விடை முதல் நன்மை அருட்சாதனம் பெறவுள்ள சிறார்கள். எட்டாவது கேள்வி, யாழ் கல்வி வலய ஆரம்ப பிரிவு பாடசாலைகளின் செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரியில். ஒன்பதாவது கேள்வி, விசுவமடு புனித ராயப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற முன்பள்ளி மாணவர்களின் சந்தை நிகழ்வை ஆரம்பித்து வைத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை தென்னிந்திய திருச்சபை அருட்தந்தை டேனியல் மோகன். பத்தாவது கேள்வி, பண்டத்தரிப்பு புனித பற்றிமா அன்னை திருத்தல திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள். 11வது கேள்வி, புனித கன்னிமரியா பற்றிமா பதியில் எத்தனை சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தார்? இதற்குரிய சரியான விடை 3 சிறுவர்கள். 12வது கேள்வி, யாழ் மறைமாவட்ட அன்பிய ஆணைக்குழு இயக்குனர் யார்? இதற்குரிய சரியான விடை கிளரீசியன் சபை அருட்தந்தை ரொனால்டு சுஜீவன். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற போட்டியாளர்களை அறிய தருகின்றோம். எல் நொயலின் யாழ் புனித மரியன்னை பேராலயம், ஜே ஜெஸ்லின் அல்லைப்பட்டி பங்கு. தொடர்ந்து வினாவிடை 163ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் முதலாவது திருத்தூது மடலின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்றது கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்ற கண்டன அறிக்கையை வெளியிட்டவர்கள் யார்? மூன்றாவது கேள்வி, தமிழின படுகொலை உண்மையை மறைக்க முடியாது என்று கூறிய அருட்தந்தை யார்? நான்காவது கேள்வி, கிராஞ்சி வேரவில் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டம் எதற்கு எதிராக இடம்பெற்றது? ஐந்தாவது கேள்வி, அருட்தந்தை ஜோசப் ஜேசிலன் அவர்களின் குருத்துவ வெள்ளி விழா நிகழ்வு எங்கே நடைபெற்றது? ஆறாவது கேள்வி, முல்லைத்தீவில் முன்னெடுக்கப்பட்ட அமரர் அருட்தந்தை சரத்ஜீவன் ஞாபகார்த்த உதைப்பந்தாட்ட போட்டியை ஏற்பாடு செய்தவர்கள் யார்? ஏழாவது கேள்வி,
அண்மையில் பணிவாழ்வில் வெள்ளி விழாவை கொண்டாடிய டொன்பொஸ்கோ சலேசியன் சபை அருட்சகோதரிகள் யார்? 8வது கேள்வி, யாழ் மறைமாவட்ட அன்பிய ஆணைக்குழு கூட்டம் எங்கே நடைபெற்றது? 9வது கேள்வி, நெடுந்தீவு பங்கு மறைக்கல்வி மாணவிகளுக்கான இறை அழைத்தல் பாசறை எங்கே நடைபெற்றது? 10வது கேள்வி, பருத்தித்துறை பங்கில் நடைபெற்ற முதல் நன்மை பெறும் மாணவர்களின் பாசறையில் வளவாளராக கலந்து கொண்டவர் யார்? 11வது கேள்வி, யாழ் மறைமாவட்ட ஆயர் எப்போது தமது பெயர் கொண்ட புனிதரின் விழாவை கொண்டாடுகின்றார்? 12வது கேள்வி, இயேசுவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 07426267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.